ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யூவி ரிவ்யூஸ். நம்ம இப்போ டாப் 10 தமிழ் மூவிஸ் ஆஃப் 2024 அந்த லிஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நேற்று பண்ண வீடியோவில் 10th, 9th, 8th and 7th என்னென்ன படங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2 ஆஃப் தி வீடியோ. இன்னைக்கு வந்து 6th, 5th and 4th என்னென்ன படங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டாப் 10 தமிழ் மூவிஸ் ஆஃப் 2024ல 6வது இடத்த பிடிச்சிருக்கிற படம் கோட். மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியான த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் விஜய் ரசிகர்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோ இல்லையோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் குறிப்பாக கிட்ஸை வந்து நல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அனிருத்தோட ரொம்ப நாளாக கொலாபில் இருந்த விஜய் ஃபேன்ஸ் இவனோட சாங்ஸுக்கும் பிஜிஎம்ஸுக்கும் மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. விஜய் வந்து ஜீவன், காந்தி அப்படின்னு 2 கேரக்டர் பண்ணியிருந்தார். குறிப்பாக ஜீவன் கேரக்டரில் ரொம்பவே இம்ப்ரெசிவாக பண்ணியிருந்தார். படம் ஃபுல்லாக நிறைய ஹீரோஸுக்கும் நிறைய படத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சுருந்த பிபி கிளைமேக்ஸில் தலைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு ஹேட்டரையும் கவர் பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். லியோவுக்கு அப்புறம் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படம் வந்திருந்தாலும் கண்டிப்பாக படம் வந்து நிறைய பேர் டிசப்பாயின்ட் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சர்வேல 39% பேர் கோட்டை வந்து அவங்க டாப் 10ல் வச்சுருந்தாங்க. ஸோ 2024 டாப் 10 தமிழ் மூவிஸில் கோட் பிடிச்சிருக்கிற இடம் 6. டாப் 10 தமிழ் மூவிஸ் ஆஃப் 2024ல 5ஆம் இடத்தை பிடிச்சிருக்கிற படம் வேட்டையன். ஜெயிலரோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு கந்தி ஸ்ரீமாரி லால் சலாமில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருந்தார் தலைவர். அதுக்கப்புறம் ஜேபிஎம் புகழ், டிஜே ஞானவேலோட சேர்ந்து சோஷியல் மெசேஜ் ப்ளஸ் கண்டென்ட் ஓரியன்ட் மூவியாக நடந்த கொலாப் தான் வேட்டையன். இது ரஜினிகாந்த் படமா இல்லை ஞானவேல் படமா அப்படின்னு ரொம்ப போட்டு குழப்பிக்காமல் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஃபேன்ஸ்க்காக ஒரு சாங், ஒரு ஃபைட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக ஸ்டோரிக்குள்ளே இறங்கிட்டாங்க. மனசுலாயன்னு ஒரு பெரிய ஹிட் சாங் கொடுத்துட்டு பிஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் நாய்ஸே இல்லாமல் கொஞ்சம் அடக்கி தான் வாசிச்சிருந்தார் அனிருத். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கும்போது ரிவ்யூஸ் நல்லா இருந்தாலுமே பெருசாக மாஸ் ஆடியன்ஸை ஃபுல் ஆஃப் பண்ணலை. ஆனால் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரீச் வந்து பெட்டராகவே இருந்துச்சு. நம்ம சர்வேல 41% பேர் இந்த படத்தை அவங்க டாப் 10ல் வச்சுருக்காங்க. ஸோ 2024 டாப் 10 தமிழ் மூவிஸில் வேட்டையன் பிடிச்சிருக்கிற இடம் 5. டாப் 10 தமிழ் மூவிஸ் ஆஃப் 2024ல 4ஆம் இடத்தை பிடித்திருக்கிற படம் அமரன். இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் மூவி இந்த படம்னு சொல்லலாம். எஸ்கே அவரோட ஜோன்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்து மேஜர் முகுந்தோட கேரக்டருக்காக ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் 100% கொடுத்துருந்தாரு. சாய் பல்லவியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட பேக் போனே அவங்க தான். டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்லாம் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். ஜிவி பிரகாஷோட சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிச்சு. டேரக்டர் பெரியசாமியோட ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர்ஸ் கிட்ட பர்ஃபார்மன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தார். ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கெலாம் வந்து நெகட்டிவ் எண்டிங்கோட படம் வந்தால் ஓடாது அப்படிங்கிற ஒரு மித்தை உடச்சி தவிடுபடியாக்கி இந்த படம் பெரிய வசூல் சாதனை செஞ்சிச்சு. நம்ம சர்வேல 53% பேர் இந்த படத்தை அவங்களோட டாப் 10ல் வச்சுருந்தாங்க. ஸோ 2024 டாப் 10 தமிழ் மூவிஸில் அமரன் பிடிச்சிருக்கிற இடம் 4. ஸோ டாப் 10 மூவிஸ் ஆஃப் 2024ல 4th பிளேஸ் டு 10th பிளேஸ் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. மிச்சம் இருக்கிறது 3rd, 2nd and 1st பிளேஸ் மட்டும்தான். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். ஸ்டே டியூன். Until then, it's bye from UV. Bye.